السلام عليكم ورحمة الله وبركاته. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. الحمد لله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد
صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படும் புதுமைகள். ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மனிதனை நரகிலிட்டு செல்லும் என்பதாக நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடிக்கடி போதித்து எச்சரித்ததை நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய ஒரு மாபெரும் அருள். அல்லாஹ் எங்களை எல்லாம் இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது ஆலயத்தில் ஒன்று கூட்டி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, நீங்களும் நானும் அல்லாஹுவால் முஸ்லிம்களாக படைக்கப்பட்டு, அதிலும் குறிப்பாக நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தில் அல்லாஹு தஆலா எங்களை பிறக்கச் செய்தான். மிகப்பெரிய நிஅமத். அந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பியதிலிருந்து இன்று தொட்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்காக ஏதோ ஒரு வகையில், ஏதோ உலகத்தினுடைய ஒரு பகுதியில் துன்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கும் மனிதர்கள் ஆளான நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பலஸ்தீன மக்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் சென்றைய வெள்ளிக்கிழமையில் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிலையில் எங்களை போன்று அவர்களினுடைய வாழ்க்கையும் மாறிவிட்டது. ஆனால் அதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக அந்த மக்கள் பட்ட துயரமும் துன்பமும் வாயால் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய துன்பத்தை பட்டார்கள். எங்களினுடைய போன்களினூடாக நாங்கள் இணையதளத்தில் ஒவ்வொரு நாளும் அதனை செய்திகளாக பார்த்தோம். அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த செய்திகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டு இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, நான் முஸ்லீமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதன் நோக்கம், ஏன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தில் அல்லாஹு தஆலா எங்களை பிறக்க செய்ய வேண்டும். முதலாவது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன். இந்த உலகத்தில் நான் மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கவே இல்லை, இல்லா லியஅ்புதுன், என்னை வணங்குவதற்காக அன்று. அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் மனிதர்களாகிய உங்களை நான் படைத்திருப்பதன் நோக்கமெல்லாம் நீங்கள் என்னை வணங்கி வழிபட வேண்டும். அதாவது நாங்கள் வாழுவது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம், இனிமேல் நான் வாழப்போகும் வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த எல்லா நிலைகளும் ரப்பாகிய அல்லாஹ் படைத்த அல்லாஹுவாகிய அவனுக்கு தான் எங்களினுடைய வாழ்க்கை சமர்ப்பணம் என்பதை முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹுவை ஏற்றுவிட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அதில் முழுமையாக அடிபணிந்து விட்டால், அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 6 காரியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த 6 விடயத்தின் மீது எந்த ஒரு மனிதன் ஈமானை முழுமையாக அமைத்துக் கொள்ளுவானோ அப்பொழுதுதான் அவன் முழுமையான ஈமான் பெற்று ஒரு முஸ்லிமாக மாறுகிறான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி. அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். முதலாவது ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மலக்குமார்கள் மீது நான் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வ குதுபிஹி, இன்னும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு அவன் அனுப்பிய வேதத்தின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும்.
இன்னும் அல்லாஹ் அனுப்பிய ரசூல்மார்கள் மீது நான் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் அல்லாஹு தாலா 5வது ஒரு விடயத்தை பற்றி பேசுகிறான். நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அன்பான ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா ஒரு செய்தியை பற்றி திருமறையில் பேசுகிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களிடத்தில் ஈமானில் உயர்வை காண வேண்டும் என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுதெல்லாம் நான் அதிகமாக சஹாபாக்களுக்கு ஒரு விடயத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வேன். அதில் மிக குறிப்பானது நாளைக்கு மறுமையினுடைய நாளை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் அடிக்கடி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு நான் விடைபெறக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்தில் வரத்தான் போகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மரணத்திற்கு பிறகு அந்த கபரினுடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையினுடைய நாள் என்பதை உருவாக்குவான். ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிப்பாட்டப்படும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஆரம்பித்து இறுதியான அந்த மரணத்தினுடைய நிலை உலகத்தை அழிக்கும் பொழுது எந்த மனிதன் மரணிக்கிறானோ அது வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் ஒரு இடத்தில் நிப்பாட்ட போகிறான். இது சத்தியமான உண்மை. அந்த மறுமையினுடைய செய்திகளை நாங்கள் பல முறைகள் கேட்டிருக்கலாம், பல ஜும்மா பயான்களில் கேட்டிருக்கலாம், பல ஆலிம்களினுடைய உரைகளில் கேட்டிருக்கலாம். மீண்டும் மீண்டும் ஒரு சில செய்திகளை ஞாபகப்படுத்துவதன் காரணம் என்ன தெரியுமா? ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், மனிதர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி, என்னை பற்றி பேசுங்கள், மறுமையை பற்றி பேசுங்கள், கபரை பற்றி பேசுங்கள், இந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலையை பற்றி பேசுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன திக்ரா, நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் என்பது தன்ஃபஉல் முஃமினீன், இறையச்சதாரிகளுக்கு பயனளிக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாளைக்கு மறுமையினுடைய நாள் என்றால் என்ன? நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டோம் இதோ இந்த நீதிமன்றங்களில் எங்களை நிப்பாட்டி வைத்து விசாரிக்கக்கூடிய விசாரணை என்பதாக. நான் ஏதோ குற்றங்களை, பிழைகளை செய்துவிட்டால் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாயும் தந்தையும் என்னை நிப்பாட்டி கேட்கக்கூடிய கேள்விகளை போன்று இந்த உலகத்தினுடைய இராணுவங்கள் என்னை நிப்பாட்டி என்னை கேட்கக்கூடிய கேள்விகள் என்பதாக நாங்கள் சர்வ சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாளைக்கு மறுமையினுடைய நாளை பற்றி. அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, வமா அதராக மா யௌமுத்தீன் சும்ம மா அதராக மா யௌமுத்தீன். அந்த நாளைக்கு மறுமையினுடைய நாள் என்றால் என்னவென்பதை மனிதனே உனக்கு அறிவித்தது எது? மீண்டும் அல்லாஹ் கேட்கிறான், அந்த மறுமையினுடைய நாள் என்றால் என்னவென்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌமுன், அது ஒரு நாள், லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் எந்த ஒரு உதவிகளையும் செய்துவிட முடியாத ஒரு நாள். வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த உறுதி மட்டுமே, அல்லாஹுவால் கொடுக்கப்படக்கூடிய அந்த நீதி மட்டுமே நாளைக்கு மறுமையுடைய நாளில் நிலைத்து நிற்கும் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது. இன்னும் இந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் பேசுகிறான். இறுதி பக்கங்களை நீங்கள் குர்ஆனில் கேட்டுங்கள். உறவுகளை வெறுமனே கதையாக நான் சொல்லவில்லை, வெறுமனே உங்களை சுவாரஸ்யம் ஊட்டுவதற்காக சொல்லவில்லை. அந்த மறுமையினுடைய நாளின் நிகழ்வை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்துவிட்டு செம்பிலான ஒரே ஒரு திரையை அல்லாஹு தஆலா உருவாக்குவான். அங்கே ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் என்பதாக வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா நபர்களும் ஒரே வயதுடைய ஆண்களும் பெண்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக நாளைக்கு மறுமையுடைய நாளில் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, அல்லாஹ்வினுடைய தூதரே, எவ்வாறு அல்லாஹ்வினுடைய தூதரே நாளைக்கு மறுமையுடைய நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமமாக ஒரே இடத்தில் ஆடை இல்லாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவே, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்களை பார்த்து கொள்ளுவதற்கு நேரம் கிடைக்கும். ஆனால் அந்த மறுமையினுடைய நாளின் நிகழ்வை மனிதன் பார்க்க ஆரம்பித்து விட்டால் அவன் எப்படியெல்லாம் மாறுவான் தெரியுமா? பக்கத்தில் இருப்பவனை பார்த்து இவன் அப்படி இருக்கிறானா இப்படி இருக்கிறானா என்று யோசிப்பதற்கு ஒரு நொடி பொழுது கூட நேரம் இருக்காது. தன்னுடைய நிலை என்னவாகுமோ என்பதாக நினைத்து ஒவ்வொரு மனிதனும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பான். அப்படியான கொடூரமான நாளில் யாரும் யாரையும்
கண் கொண்டு பார்ப்பதற்கு கூட நேரமோ நிமிடங்களோ உள்ளங்களோ இடம் தராது என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய குர்ஆன் அந்த மறுமையினுடைய நாளை எப்படி வர்ணிக்கிறது தெரியுமா? வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, வஜா ரப்புக், அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் வர ஆரம்பிப்பான். அல்லாஹ்வினுடைய வருகை இருக்கும். சாதாரணமாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், அந்த நிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு நல்ல பிரபலியமான இடமாக இருந்தாலும் அந்த இடங்கள் எல்லாம் அமைதியான இடமாக மாறும். சுற்றி காவலர்கள் இருப்பார்கள். அவர்களை வருவதற்கென்று பல வாகனங்கள் அணிவகுக்கும். அதை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு சில நேரங்களில் மை சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சாதாரண இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களினுடைய வருகையை பார்க்கும் போது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? வஜா ரப்புக், நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ் அந்த இடத்தில் வர ஆரம்பிப்பான். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட உலகத்திலேயே மிகவும் பலமான படைப்புகளான மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஒல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் ஒவ்வொரு அணியாக கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். அதற்கு மத்தியில் அல்லாஹுவினுடைய வருகை இருக்கும். சுபஹானல்லாஹ், இந்த அல்லாஹுவினுடைய வருகையை பார்த்தவுடன் ஒரு சில மனிதர்கள் எப்படியெல்லாம் மாற ஆரம்பிப்பார்கள் தெரியுமா? அல்லாஹுவினுடைய குர்ஆன் தொடர்ச்சியாக பேசுகிறது. ஒல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். அல்லாஹ் வந்து இருப்பான் அந்த இடத்தில். மலக்குமார்களினுடைய அணிவகுப்புக்கு முன்னால் அல்லாஹ் மிகவும் கோபத்தோடு இருப்பான். மனிதர்கள் எல்லாம் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹுவால் பாக்கியம் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும் அல்லாஹுவை பார்த்தவுடன் அல்லாஹ் வந்து இருப்பான். அல்லாஹ் நீதி விசாரணையை ஆரம்பித்து இருக்க மாட்டான். உடனே இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பார்கள். பல நாட்கள் நிற்பார்கள். எத்தனை நாள் என்ற ஹதீஸில் தெளிவாக பதிவு செய்யப்படவில்லை. மனிதர்கள் நிற்பார்கள். எப்படியான நிலை தெரியுமா? உடலில் ஆடை இருக்காது, செம்பிலாலான தரை, ஒரு ஜான் அளவிற்கு அல்லது சுருமாயிடக்கூடிய குச்சியின் அளவிற்கு சூரியன் எங்களினுடைய தலைக்கு நெருக்கமாக இருக்கும். ஓடி ஒளிவதற்கு எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மறுமையினுடைய நாளில் எல்லா மனிதரும் அந்த வெயிலினுடைய சூட்டின் காரணமாக நிழலை தேடி தாகத்தின் காரணமாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் வந்து கேள்வி கணக்கை ஆரம்பித்திருக்க மாட்டான். மனிதர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பித்தால் என்ன? இவ்வளவு நாள் ஆகிவிட்டது. அல்லாஹ் கேள்வி கணக்கை சொல்லி எங்களை நரகத்திற்கு அனுப்பினாலும் பரவாயில்லை, எங்களால் இந்த மறுமையினுடைய நிகழ்வை பார்த்து கொண்டு நிற்க முடியவில்லை என்பதாக ஒவ்வொரு மனிதர்களும் பேச ஆரம்பித்து மனிதர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஓடுவார்கள். ஓடி சொல்லுவார்கள், எங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமே, இந்த உலகத்தினுடைய முதலாவது படைப்பு அல்லாஹ்வினுடைய கையால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள். சுவனத்திற்காக கிடையாது, உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்காக கிடையாது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பிற்காக கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் சென்று இந்த மறுமையினுடைய விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், லா அரா, நான் இதுவரையும் பார்க்கவில்லை அல்லாஹ்வை. நான் அல்லாஹ்வை ஒரு காலம் இப்படி கோபமாக பார்த்ததில்லை. அல்லாஹ் இப்படி கோபமாக இருப்பதை போன்று இதற்கு முன்னாலும் இருந்தது கிடையாது, இதற்கு பிறகும் இருக்க போவது கிடையாது. அவ்வளவு கோபத்தோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்து சுவர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு தூக்கி எறியப்பட்ட மனிதர்களில் நானும் ஒருவன். நான் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்கு தகுதியற்றவன். எல்லா மனிதர்களும் ஓடுவார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில். நூஹ் அலைஹிஸ்ஸலாமே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள், இந்த மறுமையினுடைய விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இல்லை அல்லாஹ்வை நான் இவ்வளவு கோபமாக பார்த்ததில்லை. அல்லாஹ் இருக்கக்கூடிய கோபம் இதற்கு முன்னாலும் இருந்தது கிடையாது, இதற்கு பிறகும் அல்லாஹ் இருப்பானா என்று தெரியவில்லை. நான் அல்லாஹ்வை இவ்வளவு கோபத்தோடு பார்த்தது கிடையாது, நான் கேட்க மாட்டேன். எல்லா மனிதர்களும் ஓடுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லா நபிமார்களிடம் எல்லா மனிதர்களும் ஓடுவார்கள். எல்லா நபிமார்களும் கைவிட்டு விடுவார்கள். அல்லாஹுவை இவ்வளவு கோபமாக நாங்கள் பார்த்ததே கிடையாது, அல்லாஹ் அவ்வளவு கோபமாக இருக்கிறான். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்
நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூட்டமாக ஓடுவார்கள். யா நபி அல்லாஹ், அல்லாஹுவினுடைய நபியே, தயவு செய்து அல்லாஹுவிடத்தில் கெஞ்சுங்கள், அல்லாஹுவிடத்தில் இந்த மறுமையினுடைய விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள். சுவனம் வேண்டாம், நரகம் தந்தாலும் பரவாயில்லை, இந்த விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய இரக்கம், இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, நாளைக்கு மறுமையுடைய நாளில் எல்லா நபிமார்களாலும் கைவிடப்பட்டு தனித்த நிலையில் இந்த உம்மத் நின்று கொண்டிருக்கும் போது, யா உம்மத்தி, என்னுடைய சமூகமே, என்னுடைய சமூகமே என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுவார்கள். சுபஹானல்லாஹ், எத்தனை ஆண்டுகள் அல்லாஹ்வினுடைய தூதர் சுஜூதில் இருந்தார்கள் என்பதாக ஹதீஸில் தெளிவாக பதிவு செய்யப்படவில்லை. சுஜூதில் விழுவார்கள், எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது. ஆனால் அந்த சுஜூதிற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அந்த மறுமையினுடைய விசாரணையை ஆரம்பிப்பான் என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. உறவுகளை நான் நினைத்துக் கொண்டேன், நான் சாதாரணமாக எண்ணிக்கொண்டேன் நாளைக்கு மறுமையுடைய நாளை பற்றி. இதோ இப்பொழுது நீங்களும் நானும் இருக்கக்கூடிய காலம் மழையினுடைய காலம். சாதாரணமாக இரவு வந்துவிட்டால் குளிராகத்தான் இருக்கிறது வீடுகள். ஆனால் ஒரு சில நிமிடங்கள் அடிக்கக்கூடிய அந்த வெயிலில் என்னால் வாகனத்தை எடுத்து வீட்டிலிருந்து கிளம்பி இந்த பள்ளிக்கு வருவதற்குள்ளால் என்னுடைய உடல் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் விடுகிறது. காரணம், பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய சூட்டை இந்த பூமியில் அல்லாஹ் போட்டிருக்க மேகங்களை தாண்டி அல்லாஹ் பல வகையான தரைகளை வைத்திருக்கிறான். அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய அந்த சூரிய ஒளியை என்னுடைய உடம்பினால் இந்த பூமியில் இருந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குளிரான சூழ்நிலையில் இருந்து கொண்டு சுபஹானல்லாஹ், அந்த மறுமையினுடைய நாளில் ஆடை இல்லாமல், தாய் தந்தையர்களுடைய உறவினுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தனித்த மனிதனாக அந்த மறுமையில் இருக்கும் பொழுது எங்களினுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை நான் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது மட்டும் கிடையாது உறவுகளை, இது மட்டும் கிடையாது. وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم, அந்த மறுமையினுடைய நாளில் وجيء يومئذ بجهنم, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அந்த நரகத்தினுடைய அளவை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கடிவாளங்களுக்கும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். அந்த நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு மலக்கினுடைய அளவு எந்த அளவிற்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும் தெரியுமா? ஒரு மலக்கு 70 ரெக்கைகளை கொண்டவராக இருப்பார். ஒரு ரெக்கையை விரித்தால் ஒட்டுமொத்த உலகமும் நிழலால் சூழ்ந்துவிடும் அளவிற்கு அவர்களினுடைய பிரம்மாண்டம் இருக்கும். அந்த மலக்குமார்கள் ஒரு கடிவாளங்களுக்கு 70,000 மலக்குமார்கள் என்பதாக சொல்லி 70,000 கடிவாளங்களுக்கு 70,000 மலக்குமார்கள் என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கொடியதாக இருக்கும் அந்த நரகத்தினுடைய பிரம்மாண்டம். ஒரு முறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்பதாக பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன சத்தம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தினுடைய மேற்பகுதியில் ஒரு கல் போடப்பட்டது. அது இப்பொழுதுதான் நரகத்தினுடைய அடிப்பகுதியை வந்து அடைகிறது. அந்த கல்லினுடைய சத்தத்தை தான் நாங்கள் இப்பொழுது கேட்டோம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், எந்த அளவிற்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பதிவு செய்கிறது. யவத்துல் முஜ்ரிம், அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. மறுமையினுடைய விசாரணை ஆரம்பிக்கவில்லை. அல்லாஹு தஆலா இன்னும் யாருக்கும் நரகத்தை கொடுக்கவில்லை, சுவனத்தை கொடுக்கவில்லை, தண்டனையை வழங்கவில்லை. அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வினுடைய காட்சியை பார்க்கிறான். அந்த சூரியனுடைய சூட்டில் நின்று கொண்டிருக்கிறான். ஓடி ஒளிவதற்கு நிழல் இல்லாத அந்த பூமியில் ஓடி ஓடி திரிகிறான். நரகம் இழுத்து கொண்டு வரப்படுகிறது. அந்த நரகத்தை கண்களால் பார்க்கிறான். சுபஹானல்லாஹ், அவன் கதறல் எப்படி மாறுகிறது தெரியுமா? யவத்துல் முஜ்ரிம், அல்லாஹுவை மறந்து, ரசூலை மறந்து, நாளைக்கு மறுமை இருக்கிறது என்பதை எல்லாம் மறந்து இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மோசமான காரியங்களையும் செய்து பாவங்களிலேயே தங்களினுடைய வாழ்க்கையை கழித்து
முழு குற்றவாளியாக அந்த மறுமையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த நரகம் இழுத்து கொண்டு வருப்படுவதை கண்களால் பார்த்துவிட்டு மனதால் எண்ணுவான். எப்படி தெரியுமா? யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி. அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனைகளை அவன் அப்படியே பார்க்க ஆரம்பித்தவுடன் மனதளவில் என்ன ஆரம்பிப்பான்? யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் போய் நிற்பான். யா அல்லாஹ், நீ நரகத்தை எனக்கு தர வேண்டாம் யா அல்லாஹ், நரகத்தினுடைய வேதனையை நான் இன்னும் பார்க்கவில்லை யா அல்லாஹ், ஆனால் இந்த நரகத்தை பார்த்து விட்டேன், உன்னை பார்த்து விட்டேன், மலக்குமார்களினுடைய அணிவகுப்பை பார்த்து விட்டேன், இந்த மறுமையினுடைய மோசமான நிகழ்வுகளை பார்த்து விட்டேன். யா அல்லாஹ், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி. யா அல்லாஹ், என்னை சுவனத்திற்கு விட்டுவிடு யா அல்லாஹ். இதோ நான் இப்படி கெட்டவனாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய மனைவிதான் யா அல்லாஹ். அவளுக்கு பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக, அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக உன்னை மறந்தேன், உன்னுடைய தொழுகையை விட்டேன், வட்டி வாங்கினேன் யா அல்லாஹ். அவள் எனக்கு திருப்தி இல்லாமல் இருந்ததினால் விபச்சாரத்தை செய்தேன் யா அல்லாஹ் என்பதாக அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லி, யா அல்லாஹ், எனது மனைவியை நரகத்தில் போடு, என்னை விட்டுவிடு ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்தில் கதறுவான். இன்னும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளை எடுத்துக்கொள் யா அல்லாஹ், அவர்களை படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை உலகத்திலும் ஊரிலும் செல்வாக்கோடு வாழ வைக்க வேண்டும், டாக்டர் படிக்க வைக்க வேண்டும், இன்ஜினியர் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் லட்சங்களை செலவழித்தேன், வட்டி வாங்கினேன், கடன் வாங்கினேன், திருப்பி கொடுக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு மாட்டிக்கொண்டேன் யா அல்லாஹ். உன்னை மறந்தேன், உன்னுடைய மார்க்கத்தை மறந்தேன் யா அல்லாஹ். என்னுடைய குழந்தைகள்னாலதான் யா அல்லாஹ் எனது மனைவியையும் எனது குழந்தைகளையும் எடுத்து நரகத்தில் போடு யா அல்லாஹ், என்னை மட்டும் விட்டுவிடு ரஹ்மானே. அல்லாஹ்விடத்தில் இன்னும் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார்கள் தான் யா அல்லாஹ் காரணம், நான் பாவம் செய்ததற்கு இவர்கள் எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போடு, என்னை மட்டும் சுவனத்தில் விடு ரஹ்மானே என்பதாக சொல்லிவிட்டு இன்னும் அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் இப்படி இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? என்னுடைய ஒட்டுமொத்த ஊர் மக்களும் தான் யா அல்லாஹ். இந்த ஊர் மக்களை தூக்கி நரகத்தில் போட்டுவிட்டு என்னை மட்டும் காப்பாற்றி விடு ரஹ்மானே என்பதாக நாளைக்கு மறுமையுடைய நாளில் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறந்து முற்றிலும் மனித நேயம் இல்லாமல் அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்து பாவத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த அந்த ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையில் வந்து அல்லாஹுவிடத்தில் கதறுவான் என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. உறவுகளை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம், சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மறுமையினுடைய நிகழ்வு என்பது அவ்வளவு லேசானது கிடையாது. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு கவலை வந்தால் நான் முதலில் என்னுடைய தாயிடத்தில் செல்லுவேன். அம்மா, எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள். என்னுடைய தந்தையிடத்தில் ஓடுவேன், எனது நண்பனிடத்தில் ஓடுவேன், எனது குடும்பம் எனக்கு உதவி செய்யும் இந்த உலகத்தில் நான் கஷ்டப்பட்டால். ஆனால் நாளைக்கு மறுமையுடைய நாளில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி லிகுல்லி இம்ரிஇன் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி உஜூஹு யௌமஇதின் முஸ்ஃபிரா ضاحكத்துன் முஸ்தபிஸிரா. அந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, மனிதன் எப்படி யஃபிர்ரு, அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் சாதாரணமாக ரோட்டில் நடந்து செல்லுகிறேன், வேகமாக ஒரு வாகனம் என்னை இடிக்க வருகிறது, நான் பார்த்து விட்டு அந்த வாகனத்திலிருந்து நான் எப்படி வேகமாக தப்பி ஓடுவேன்? யஃபிர்ரு என்று சொன்னால் உயிருக்கு பயந்து ஓடுவதுதான் யஃபிர்ரு என்ற வார்த்தை. அல்லாஹ் அந்த வார்த்தையை நாளைக்கு மறுமையுடைய நாளில் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் நான் அதிகம் நேசித்து வாழ்ந்தேனோ, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாயும் தந்தையும், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உடன் பிறப்புகள், எல்லா நபர்களையும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் பார்த்து, ஒரு தாயை பார்த்து பிள்ளைகளாகி நாங்கள் ஓடுவோம். என்னை அரவணைத்த, என்னை 10 மாதம் சுமந்து வளர்த்த என்னுடைய தாய், என்னுடைய உம்மா உம்மா என்பதாக நாங்கள் ஆசையாக சொல்லக்கூடிய எங்களுடைய தாய், சந்தோஷமாக அழைக்கக்கூடிய என்னுடைய தந்தை, எனக்காக கஷ்டப்படக்கூடிய என்னுடைய தந்தை என்னை பார்த்து விட்டு விரண்டு ஓடுவார்.
தாய் குழந்தைகளை விட்டு, குழந்தைகள் தாயை விட்டு, தந்தையை விட்டு குழந்தைகள், குழந்தைகளை விட்டு தந்தை, இப்படி அந்த மறுமையுடைய நாளில் ஒவ்வொரு நபர்களும் இன்னொரு நபர்களை பார்த்து விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படியான மோசமான அந்த மறுமையினுடைய நாளைத்தான் மனிதர்களே நாங்கள் எதிர்நோக்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைத்துக் கொண்டோம், இந்த உலகத்தில் நாங்கள் மரணித்து விட்டால் அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை தந்து விடுவான், நான் தொழுதால் போதும், நான் ஹஜ் செய்து உம்ரா செய்தால் போதும், அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தந்து விடுவான். யாரு சொன்னது உறவுகளே? யாரு சொன்னது இந்த உலகத்தில் நாங்கள் அல்லாஹுவை மட்டும் தொழுது, அல்லாஹுவிற்கு மட்டும் நோன்பு நோற்று, ஹஜ் உம்ராக்களை செய்து, அல்லாஹ் சொன்ன கடமைகளை மட்டும் சரிவர செய்தால் அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தந்து விடுவானா? அல்லாஹுவினுடைய குர்ஆன் என்ன சொல்லுகிறது? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் நான் உருவாக்கிய சமூகத்திலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். காரணம், நீங்கள் நல்லதை ஏவுவீர்கள். இரண்டாவது ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது, பாவத்தை விட்டு மனிதர்களை தடுப்பீர்கள். நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா எங்களை எல்லாம் நிப்பாட்டி, நீ தொழுதாயா, நோன்பு நோற்றாயா, ஹஜ் செய்தாயா, உம்ரா செய்தாயா, நான் சொன்ன அமல்களை எல்லாம் செய்தாயா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் இதோ சுவனம் இந்தா தந்து சுவனத்திற்கு செல் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவானா? நாங்கள் ஏமாற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளே, நாளைக்கு மறுமையுடைய நாளில் நான் சுயநலமுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் நான் மட்டும் தொழுது, நான் மட்டும் இபாதத்து செய்து, நான் மட்டும் என்னை சரிபடுத்திக் கொண்டு மரணித்து நாளைக்கு மறுமையில் சென்றால் நானும் குற்றவாளிகளினுடைய பட்டியலில் எனது பெயரும் இடம்பெறும் என்று சொன்னால் அதில் வேறு ஒரு செய்தி கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தானும் நல்லதை செய்து பிறருக்கும் நல்லதை ஏவுவான், குற்றங்களில் இருந்து மனிதர்களை தடுப்பான். இப்பொழுது என்னுடைய சமூகத்தின் நிலை என்ன? எனது சமூகத்தின் நிலை என்ன? ஒரு இயக்கமோ, ஒரு கட்சியோ, ஒரு ஜமாஅத்தோ, அதற்கு பின்னால் பயணிக்கக்கூடிய வெறும் வாகன பயணிகளாகத்தான் இருக்கிறோம். நீங்களும் நானும் சமூகத்தை உருவாக்கக்கூடிய நல்ல தலைவர்களை எங்கே நாங்கள் உருவாக்குகிறோம்? அல்லாஹ்வினுடைய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை மறந்துவிட்டோம். இந்த உலகத்தோடு அழியக்கூடிய லட்சங்களை ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் உயர்வையும் மதிப்பையும் அல்லாஹ்வினுடைய மார்க்க கல்விக்கு நாங்கள் ஏன் கொடுக்கவில்லை? நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ் கேட்பான், உனக்கு இன்று குழந்தைகளை தந்தேன், அந்த குழந்தைகளை டாக்டர் படிக்க வைத்தாயா, இன்ஜினியர் படிக்க வைத்தாயா, ஆர்கிடெக்ட் ஆக்கினாயா, ஊரினுடைய பணத்தை பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளனாக மாற்றினாயா என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்பான். நீங்களும் நானும் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய வாலிபர்களை உருவாக்க வேண்டும். எங்கே சமூகத்தை வழிநடத்தக்கூடிய வாலிபர்கள்? என்னுடைய இஸ்லாமிய உம்மத் அலக்களிக்கப்படுகிறது. இந்த தமிழகம் தாண்டிய இந்தியாவினுடைய வட மாநிலங்களின் நிலை என்ன? முஸ்லிம்கள் தாரை தாரையாக கொல்லப்படுகிறார்கள். காரணம், எங்களிடத்தில் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் குறைந்து விட்டது. தைரியம் என்று சொன்னால் வெறுமனை எல்லோரையும் சண்டைக்கு அழைப்பது கிடையாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஆலிம்கள் இந்த கீழக்கரையினுடைய பூமியில் எங்கே? அல்லாஹுவை பற்றி பேசி மக்களை ஒரே கொள்கையில் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் இந்த கீழக்கரையில் எங்கே? குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, விவாகரத்து நடக்கிறது, அதற்கு அல்லாஹுவினுடைய மார்க்கத்திலிருந்து தீர்வு சொல்லக்கூடிய ஆலிம்கள் இந்த ஊரில் உண்டா? வெளியூர்களிலிருந்து அழைப்பை விடுக்கிறோம், வந்து செல்லுகிறார்கள். எத்தனையோ கண்ணுக்கு தூரம் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கட்டாயம் இதில் முடிவெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை 3 விடயங்கள் பின்தொடர்கிறது. அவனது குடும்பம், அவனது பொருளாதாரம், அவன் செய்த நல்ல அமல்கள். அவனை தூக்கி செல்வதற்கு அவனது மகன் வருவான், அவனது சகோதரன் வருவான். அடக்கிவிட்டு பக்கத்திலேயே அமர்ந்து துஆ கேட்டுக் கொண்டிருப்பானா? அரை மணி நேரம் துஆ கேட்பான், 1 மணி நேரம் துஆ கேட்பான். அதிகபட்சம் போனால் கால் வலிக்கும் அளவிற்கு நின்று துஆ கேட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து விடுவான். உறவுகளே, பொருளாதாரங்கள் அணிவகுக்கலாம். நான் மரணித்து விட்டால் எனது காரில் வைத்து எனது ஜனாசா தூக்கி செல்லப்படலாம்.
எனது குடும்பங்கள் பின்னாடியே வரலாம். கபரில் என்னை தனியாக விட்டுவிட்டு அடக்கிவிட்டு எல்லோரும் பின்வந்து விடுவார்கள். நான் செய்த எனது நல்ல அமல்கள் மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கும். ஒரு கால் எனது குழந்தைக்கு அல்லாஹுவை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் நான் சொல்லி வளர்த்திருந்தால் எனது மரணத்திற்கு பிறகு அந்த குழந்தை செய்யக்கூடிய துஆவினால் அல்லாஹ் எனது கபரை சுவனம் பூஞ்சோலையாக மாற்றுவான். இங்கு இருக்கக்கூடிய எத்தனை தந்தைமார்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இன்றைய தினம் நீங்கள் மரணித்து விட்டால் உங்களது உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து உலகத்தில் நீங்கள் ஜனாசாவாக மாறிவிட்டால் எனது மகன் இமாமாக இருந்து 4 தக்பீர்களையும் கட்டி எனக்காக இறுதியில் ஓதக்கூடிய 3வது தக்பீரில் ஜனாசாவிற்காக துஆ ஓதி தொலை வைத்து எனக்காக கண்ணீர் வெடித்து துஆ செய்து மக்களுக்கு கபருக்கு முன்னால் நின்று ஒரு நல்லுபதேசத்தை செய்து எனக்காக எனது குழந்தை இப்படி செய்வான் என்பதாக கையை உயர்த்தி தைரியத்தோடு இந்த கூட்டத்தில் எத்தனை தந்தைகளால் நெஞ்சை தட்டி சொல்ல முடியும்? எனது குழந்தைக்கு இங்கிலீஷ் பேச வரவில்லை, டியூஷனுக்கு அனுப்புகிறேன். தமிழ் படிக்க வரவில்லை, நான் அடித்து படித்துக் கொடுக்கிறேன். அல்லாஹுவினுடைய குர்ஆன் தூசி படிந்த நிலையில் எங்களினுடைய வீடுகளில் இருக்கிறது. அல்லாஹுவினுடைய திருமறையை ஓதக்கூடிய மனைவி மக்களாக நாங்கள் ஏன் மாறவில்லை? தாய்மார்களே, உங்களுக்கும் தான் இந்த செய்திகள். உங்கள் குழந்தைகளை அமர வைத்து எப்பொழுது நாங்கள் இறுதியாக குர்ஆனை ஓத சொல்லி நாங்கள் கேட்டோம்? இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை நாங்கள் தேடுவது. சாதாரணமாக எண்ணிக்கொண்டோம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது நாங்கள் மரணிக்கத்தான் போகிறோம். அல்லாஹுவை மறந்துவிட்டு அல்லாஹுவினுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கத்தினுடைய சட்டவியலை மறந்துவிட்டு அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய கல்விகளுக்கும் உலகத்தினுடைய பொருளாதாரங்களுக்கும் உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் தான் நாங்கள் அடிமையாகி வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கபரில் மிக மோசமான நிலையை சந்தித்து நாளைக்கு மறுமையில் நரகவாசிகளினுடைய பட்டியலில் எங்களினுடைய பெயரும் இடம்பெற்றுவிடும். அன்பான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, தயவு செய்து உள்ளத்தால் யோசியுங்கள். சிந்தனைக்காக வெறுமனை உணர்ச்சிகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் பேசவில்லை, சிந்தனைகளுக்காக பேசுகிறேன். தயவு செய்து யோசியுங்கள். அடுத்த 10 வருடத்தில் அடுத்த 20 வருடத்தில் இந்த தமிழகத்தை கட்டி ஆளக்கூடிய ஆலிம்கள் எல்லாம் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தௌஹீது பேசிய ஆலிம்கள், குஃப்ருக்கு எதிராக போராடிய ஆலிம்கள், கபரு வணக்கத்தை அடித்து நொறுக்கிய ஆலிம்கள், தர்கா வழிபாட்டை ஒழித்த ஆலிம்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தில் ஆலிம்கள் இல்லை. அல்லாஹுவை பற்றி தைரியமாக மேடை போட்டு பேசுவதற்கு ஆலிம்கள் இல்லை. தானியற்ற நிலையில் தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து உருவாக்குங்கள். வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாஹுவை தாண்டி இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு கல்வியும் உங்களுக்கு மதிப்பையும் கண்ணியத்தையும் தரும் என்று சொன்னால், அது அல்லாஹுவை மறந்து தரும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கிடைக்கும் பட்டங்களும் பதவிகளும் மரணித்த பிறகு அந்த 6 அடி பள்ளத்தாக்கை அடையும் பொழுது ஒவ்வொரு தனிநபரும் உணர்ந்து கொள்வீர்கள், இந்த உலக வாழ்விற்காகவா நான் இவ்வளவு பாடுபட்டேன் என்பதாக. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அன்பான உறவுகளே, தயவு செய்து வாலிபர்கள் நீங்கள் முடிவெடுங்கள். காலேஜ் படிக்கக்கூடிய வாலிபர்கள் உங்களது கல்லூரி படிப்பை வேறு இடங்களில் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அரபை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளில் சேருங்கள். சேர்ந்து வெறுமனே அரபு படித்து சவுதிக்கு துபாயிற்கு வேலைக்கு சென்று சம்பாதிப்பதற்கு கிடையாது. ஆலிம்களாக இருந்தால் சம்பாதிக்க முடியாது என்று யார் சொன்னது? அல்லாஹ் தைரியத்தை தருவான், மனப்பக்குவத்தை தருவான். எவ்வளவு சிரமத்தில் வாழ்ந்தாலும் அந்த சிரமத்தில் அல்லாஹுவினுடைய தூதர் எப்படி வாழ கற்றுக் கொடுத்தார்கள் என்ற வாழ்வியலை தருவான். குடும்பத்தில் பிரச்சனையா, அல்லாஹுவினுடைய தூதரின் தீர்வு வரும். உலகத்தில் பிரச்சனையா, அல்லாஹுவினுடைய தூதரின் தீர்வு வரும். இப்படி எங்களினுடைய உள்ள அமைதிக்கும் மன அமைதிக்கும் மஹ்ஷரினுடைய வெற்றிக்கும் ஒரே ஒரு தீர்வு, அல்லாஹுவினுடைய கல்வியை கற்று அதற்கு பிறகு நான் மேல் படிப்பை படிக்க வேண்டும். உலகத்தினுடைய கல்வியை நான் முழுமையாக வேண்டாம் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டேன், அது தவறு. ஆனால் அல்லாஹுவினுடைய கல்வியை விட்டு அந்த கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேலால் அல்லாஹ் உணர்த்துவான்,
அல்லாஹுவை படிக்காமல் விட்டுவிட்டோமே என்பதாக. அதனால் அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அந்த மறுமையினுடைய நாள் யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா எனக்கு உதவியை தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை படித்து பிற மக்களுக்கு போதித்து அந்த அடிப்படையில் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சமூகமாக அல்லாஹு தஆலா எங்களை உருவாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் அல்லாஹுவை வணங்கி, அல்லாஹுவை வழிபட்டு, அல்லாஹுவிற்காகவே வாழ்ந்து, அல்லாஹுவிற்காகவே மரணிப்பதற்காக மட்டும்தான் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து சொல்லுகிறேன், இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டு, நவநவீன இந்த வளர்ச்சியில் நீங்களும் நானும் மாட்டி அல்லாஹுவை மறக்கக்கூடிய, மார்க்கத்தை விட்டும் தூரமாகக்கூடிய அதிகமான சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. ஏனென்று சொன்னால், ஸ்கூலில் படிக்கக்கூடிய 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு சிறு பையனை அழைத்து இந்த போனை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லி அதில் தீர்வு கேட்டால் அவனுக்கு தெரிகிறது. அப்படி இந்த உலகவியலில் அவனிடத்தில் ஒரு பிரச்சனையை கேட்டால் தெரிகிறது. ஆனால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவன் அப்படியே முடிக்கிறான். அல்லாஹுவை பற்றி எந்த ஒரு கல்வி ஞானமும் இல்லை. உறவுகளை நினைத்து கொண்டோம். உண்மையிலேயே சொல்லுகிறேன், அல்லாஹுவை பற்றி எந்த ஒரு சமூகம் படிக்கவில்லையோ, அல்லாஹுவை பேசுவதற்கு, சத்தியத்தை எல்லாருக்கும் முன்னாலும் அந்த சொல்லுவதற்கு எப்பொழுது எங்களிடத்தில் ஆலிம்கள் இல்லையோ, உலமாக்கள் இல்லையோ, தாயிகள் இல்லையோ, அந்த நேரம் அழிவினுடைய நேரம், சாதாரண அழிவாக இருக்காது. சுபஹானல்லாஹ், நீங்களும் நானும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக மோசமான அழிவாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அழகாக அமர்ந்து இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் அல்லாஹ் என்னை அமர வைத்தானே. சென்ற ஜும்மாவில் எங்களோடு இருந்த எத்தனை நபர்கள் இந்த ஜும்மாவில் என்னோடு இல்லை? சென்ற ஆண்டு எங்களோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு எங்களோடு இல்லை. இன்றைக்கு நான் ஜும்மாவில் இருக்கிறேன், அடுத்த ஜும்மாவிற்கு நான் உயிரோடு இருப்பேனா? அழகான குழந்தைகள், குட்டிகள், குலங்கள், கோத்திரங்கள், தாய்கள், தந்தை ஜும்மா முடித்து விட்டால் வீட்டில் அழகான சாப்பாடு. ஆனால் பலஸ்தீன மக்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த பலஸ்தீனம் இல்லாமல் போய்விட்டது. எத்தனை உயிர்களை கண்ணுக்கு முன்னால் இழந்தார்கள். பார்த்து கொண்டிருக்கும் போதே குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்டது. சுபஹானல்லாஹ், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உறவுகளே. இந்த பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். ஒரு கால் இந்த வாய்ப்பு அடுத்த வாரம் எனக்கு கிடைக்குமா? இதை மட்டும் மனதளவில் யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜும்மாவை முடித்து விட்டு உயிரோடு முழு உடலோடு நான் என்னுடைய வீட்டை சென்று நான் அடைவேனா? பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம். இந்த காதுகளை தந்த அல்லாஹுவை மறந்து விட்டோம். அழகான பார்வையை தந்த அல்லாஹுவை மறந்து விட்டோம். நல்ல குடும்பத்தை தந்த அல்லாஹுவை மறந்து விட்டோம். முஸ்லிமாக படைத்த அல்லாஹுவை மறந்து விட்டோம். நான் மரணித்தால் லா இலாஹ இல்லல்லாவை மட்டும் சொன்னால் அல்லாஹ் சுபனத்தை தருவான். ஆனால் அந்த அல்லாஹ்வை நாங்கள் மறந்து விட்டோம். அன்பான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, தயவு செய்து சொல்லுகிறேன், அல்லாஹுவினுடைய குர்ஆன் கேட்கிறது, யா ஐயுஹல் இன்சான், யா ஐயுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், இரக்கமுள்ள அல்லாஹுவாகிய என்னை ஏனடா அடியானே நீ மறந்தாய்? அடியானே, உனக்கு அழகான வாழ்க்கையை தந்தேன். யா ஐயுஹல் இன்சான்,
மனிதனே கண்ணை தந்தேன், நீ என்னை மறந்து விட்டாய். யா அய்யுஹல் இன்சான், மனிதனே உனக்கு தாயை தந்தேன், நீ என்னை மறந்து விட்டாய். யா அய்யுஹல் இன்சான், மனிதனே குழந்தைகளை தந்தேன், என்னை மறந்து விட்டாய். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக். மனிதனே உன்னை அழகாக படைத்தேனடா, ஏனடா மனிதா என்னை நீ மறந்து விட்டாய்? ஏன் என்னை மறந்து விட்டாய்? நான் அவ்வளவு மோசமானவனா? அல்லாஹ்வாகிய நான் அவ்வளவு கொடூரமானவனா? இரக்கத்தினுடைய உச்சகட்டம் நான் தான். இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்காத நிம்மதியை தருவேன். நீ என்னிடத்தில் வந்து அழுதால் நீ கேட்பதையெல்லாம் நான் தருவேன். அடியானே, ஏன் அடியானே என்னை மறந்தாய்? ஏன் அடியானே என்னை மறந்தாய் என்பதாக அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னால் இதற்கு மேல் எங்களுக்கு என்ன வேண்டும்? அதனால் உறவுகளை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்பது உண்மையானது. வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, மனிதனே இந்த உலக வாழ்வு உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். உன்னுடைய தாய் உன்னை அன்பாக வளர்த்திருக்கலாம். ஆனால் நீ மரணித்து விட்டால் 2 நாட்கள் அழுவாள், 1 வாரம் அழுவாள், 1 மாதம் அழுவாள். இன்னொரு குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்து விட்டு உன்னை மறந்து விடுவாள். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, மனிதனே இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். மனிதனே நீ கலர் கலராக ஆடை அணியலாம், டிசைனாக வேட்டிகள் உடுத்தலாம், ஆடைகள் அணியலாம். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, நீ மரணித்த பிறகு உன்னை ஒரே ஒரு வெள்ளை துணையினால் சுத்தி மனிதர்கள் ஒரு ஜனாசாவை தூக்கி போடுவதை போன்று பள்ளத்தில் தூக்கி போட போகிறார்கள். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, மனிதனே உனக்கென்று 1000 நல்ல பெயர்கள் இருக்கலாம், உன்னை அப்படி இப்படி என்பதாக இந்த உலகம் போற்றி இருக்கலாம். ஆனால் நீ மரணித்த பிறகு அந்த ஜனாசாவை எத்தனை மணிக்கு அடக்கப் போகிறீர்கள் என்பதை தான் இந்த உலகம் கேட்கப் போகிறது. வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வு உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். நான் குளிக்கும் பொழுது மறைந்து என்னுடைய உடலுக்கு சோப்பு தேய்க்கிறேன், எனது உடலை மறைத்து பார்த்துகிறேன், என்னுடைய மர்மஸ்தானங்களை மறைத்து பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் நான் மரணித்த பிறகு எனக்கு தெரியாத ஒரு நபர், யாரென்றே தெரியாத ஒரு நபர் எனது உடல் முழுவதும் கை வைத்து என்னை குளிப்பாட்டப் போகிறார். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். மனிதனே, குழந்தைகள் என்பதாக 1000 பாசங்களை நீ காட்டினாலும் நீ மரணித்த பிறகு உனது குழந்தைகள் சில மாதங்களுக்கு பிறகு இன்னொரு நபரை உனது ஸ்தானத்தில் வைத்து பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, மனிதனே இந்த உலகத்தில் நீ எதற்காக வாழுகிறாய் என்று கேட்டால் எனது மனைவிக்காக என்று சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாம், நான் மரணித்து விட்டால் அடுத்த 4 மாதங்களில் இன்னொரு கணவனை தேட தயாராகிவிட்டால் எனது மனைவி. வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். ஒரு கால் நாங்கள் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நாங்கள் மரணித்த 1 மாதத்தில் எனது கபரை தோண்டிவிட்டு இன்னொரு நபரை புதைப்பதற்கு தான் இந்த ஊரும் இந்த உலகமும் தயாராகிவிட்டது. வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வு மனிதனே உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். அவ்வளவுதான். குழந்தைகளாக இருக்கலாம், தாய் தந்தையர்களாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், ஒட்டுமொத்த ஊராகவும் இருக்கலாம். நான் மரணித்து விட்டால் 6 மாதத்திற்கு மேலால் அடையாளம் இல்லாமல் ஆக்கப்படும் நான் அடக்கம் செய்த எனது கபரு கூட. சுபஹானல்லாஹ். வலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அதனால் அன்பான உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திற்காக அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை இழந்து விடாதீர்கள். ஆனால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தையே இழந்தாலும் அல்லாஹ் சுவனத்தை மட்டும்தான் எனக்கு அன்பளிப்பாக தரப்போகிறான். அதனால் அல்லாஹுவை மறந்து, ரசூலை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி அல்லாஹுவிற்கு நெருக்கமான மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கையினுடைய வழிமுறையில் நீங்களும் நானும் பயணித்து மரணிக்கும் பொழுது நல்ல அடியார்களினுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதை போன்று நல்ல நிலையில் எங்களினுடைய குடும்பங்களினுடைய உயிரும் கைப்பற்ற
பின்பற்றப்பட வேண்டும். நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா மனிதனை இதோ சுவனங்கள் இருக்கிறது நுழைந்து கொள் என்பதாக அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லி அதில் நல்ல நிலையில் நாங்களும் எங்களது குடும்பத்தினர்களும் எங்களை போன்ற நல்ல நிலையில் நல்லெண்ணத்தோடு இந்த உலகத்தினுடைய நாலாபுரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல முஸ்லிம்களினுடைய நிலையை அல்லாஹு தஆலா அமைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக பேச இதை நானும் கேட்டதை நீங்களும் எங்களது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தரள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாத்.